எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகனே. ஒண்ணுதான் சந்தோஷத்துல இறக்கி உட்கார வச்சிருக்கேனே. இனிமேல் சர்ப்பனஞ்சேரி வடக்க சர்ப்பனஞ்சேரி மோச்சேரி கிராமத்துல உன்னை எல்லாரும் உட்கார வச்சு உன்னை வாக்கு கேட்கிற ஸ்தானத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டேன். இனிமேல் நீ உன்னுடைய ஆட்டத்தை நீ அங்க ஆடி காட்டு. இனிமேல் இந்த கட்டு போட்டிருக்க, நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். இல்லை என்னை இது என்ன யாரும் இது பண்ண நம்பல வைக்கல அப்படின்ற பேச்சுன்றது இனிமேல் கிடையாது. எல்லாமே மாற்றப்பட்டு விட்டது. என் தாய்க்கென்று ஒரு அந்தஸ்து, அதிகாரம், பலம் இவை அனைத்தையும் கொடுக்கப்பட்டு விட்டது. சந்தோஷமா இருக்கியா? சரி, வந்திருக்கோம் அத்தனை பேருக்கு நல்ல செய்தியாக நல்ல ஒரு வார்த்தை ஒரே வாக்காக சொல்லு. அது எல்லோரும் சொல்றது. தெய்வத்தின் வழியாக பேசுற ஒரு வார்த்தை சொல்லு. கஷ்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் நாடி. சரி, நீரிடத்தில் காலெடுத்து விட்டார்கள். ஆமா, அவர்கள் அத்தனை பேரும் நலமாக தான் இருக்காங்க. சரி, என் மகன் இருக்கும் இடத்தில் வந்து விட்டார்கள். சரி, யாருக்கும் எந்த குறையும் இல்லை. சரி, அவரவர் விருப்பம் என்றபடியாக இருக்கும் மகனே. சரி, வாக்கு சுத்தம் தானே? சுத்தம் மகனே. சரி, இனிமேல் இந்த வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நீர், வாக்கு ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நீர் என்றைக்கு ராஜ்யம் உன்னுடைய ராஜ்யமாக விளங்குவதற்கு பணப்பை சர்ப்பனஞ்சேரி மோச்சேரி உன்னுடைய ராஜ்யம் அந்த கொடி கட்டி பறக்கக்கூடிய தன்மை 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு உன்னுடைய பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீ வாழ்ந்து வருவாய், வளர்ந்து வருவாய், வாக்கு சொல்லுவாய். மகள் சிவசங்கரி என்கின்ற பெயர் மாற்றப்பட்டு அங்காள பரமேஸ்வரி, அங்காளம்மன் என்கின்ற பெயர் தான் உனக்கு கிடைக்கும். அங்கு போதுமா? சரி, நல்லது நடக்கட்டும், பேர் புகழ் சிறந்து விளங்கட்டும். இறங்கலாம். வாக்கு சுத்தம்.